தமிழகத்தின் கல்வி தரம் குறித்து ஆய்வு செய்ய விரும்பினால் மாநில கல்வி திட்டத்தில் படித்த மாணவர்களிடம் ஆளுநர் பரிசோதித்துக் கொள்ளலாம் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், புதிய கல்விக் கொள்கையை புகுத்த வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், தமிழக அரசு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டி பரிந்துரை செய்வதை பொறுத்தே முடிவெடுப்போம் என தெரிவித்தார். கொள்கையை விட்டுக் கொடுத்து மத்திய அரசிடம் நிதியை பெற தேவையில்லை என தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை விட பல மடங்கு மாநில பாடத்திட்டம் சிறப்பாக இருப்பதாக அவர் கூறினார். இப்போ கூட நீங்கள் என்இபியில் சார்ந்திருக்கின்ற அந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் என்இபி சார்ந்து அதை செயல்படுத்தி இப்போ கையெழுத்து போட்டு கொடுங்க, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் செகண்ட், ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்கு பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்று தான் எல்லா எம்பிக்கு முன்னாடியுமே சொன்னார்கள் அவர்கள். அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லைங்க, இது எங்களுக்காக சில ஏற்புடைய இல்லாத ஒரு கருத்துக்கள் என்இபியில் இருக்குது, அதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று இந்த மும்மொழி கொள்கையை பற்றி சொன்னோம். 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வைக்கின்றதை பற்றி சொன்னோம். 6ஆம் வகுப்பிலிருந்தே குலக்கல்வி திட்டத்தை மறைமுகமாக கொண்டு வரதை சொன்னோம். மும்மொழி கொள்கை என்று வரும்போது இந்தியம் சமஸ்கிருதத்தையும் எப்படியெல்லாம் உள்ளே புகுத்துறாங்களோ அதையெல்லாம் எடுத்து நாங்கள் சொன்னபோது கூட, இல்லை நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைத்து விட்டார். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அவருடைய துறை சார்ந்திருக்கிற செக்ரட்டரிகிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க சைட்லேருந்து என்ன வருதுன்னா, ஒன்றும் அவங்க பெருசாக கொடுக்குற மாதிரி தெரியலைங்க, நீங்கள் என்இபியை ஒத்துக்கிட்டாதாங்க என்கின்ற ஒரு நிலை தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது.